தேவரீர் இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே கர்த்தர் ஜீவிக்கிறவராய் மத்தியிலே அசைவாடிகளின் தாய்க்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். மரித்தேன் சொன்னார்கள் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவராய் கர்த்தாவே இந்த நாளிலும் கூட சாவுக்கு ஏதுவான ஆண்டவரே இறந்தவர்கள் சிறைகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தராய் நீங்கள் மத்தியிலே கர்த்தாவே நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை நாடி தேடி உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவனாயிருக்கு கர்த்தாவே. எவ்விதமாக மரியாதை பார்த்து அழாது என்று சொல்ல தேவன் இந்த நாளும் கூட கர்த்தாவே கணக்கத்தின் மத்தியிலும் பயத்தின் மத்தியிலும் ஆண்டவரின் நம்பிக்கையின் நிலையும் இருக்கிறவர்களை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விடுதவில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவராக நீ ஆட்சி தேற்றும்படியாக ஜெபிக்கின்றேன். பூட்டிய ஆண்டவரை அறிவிப்பதை கணக்கிட்டு வைத்த சீசர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னது எனக்கு கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளும் கூட கர்த்தாவே பயத்த நிமித்தம் ஆண்டவரை இருள் சூழ்ந்த வாழ்க்கை நிமித்தம் கர்த்தாவே ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரே பார்த்து ஒன்றின் பலன் காணவில்லை என்ற எதிர்பார்ப்போடு என்ற பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல சமாதானம் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா இந்த ஆராதனை வேலை கர்த்தாவே கர்த்தர் தாமே இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். தேவன் தாமே உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் கர்த்தாவே. ராஜா அவருடைய இதயத்தின் வாக்கியின்படி கர்த்தர் இந்த நாளிலே தயவு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தேவரீர் இந்த வேலையுடைய சமூகத்திலே வைக்கிறோம். ஏதோ எங்களோடு கூட இணைத்தளத்து கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் தாமே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உலகத்தின் பல பாகங்களிலும் என் அன்பின் ஆண்டவரே ராஜா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவை துதிக்கும்படியாக ஆரம்பிக்கும்படியாக கூடியிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே ஆண்டவரை உயிர்த்தெழுந்தலின் ஆவியை கண்டிடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஓவி வைச்சிவார் நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. கர்த்தர் தாமே இந்த நாள் விசேஷமாய் கர்த்தாவே இந்த வேளையிலே கர்த்தர் தாமே அபிஷேகமாய் கர்த்தாவுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரை நன்றியோடு திருச்சி ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளை இந்த நாள் கர்த்தர் உண்டுபட நாள், இது வெற்றியின் நாள். என் அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வெற்றியும் ஆண்டவரை இந்த நம்பிக்கையும் இந்த பிள்ளையோடு உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே கர்த்தாவே ராஜா இந்த நாளிலும் ஆண்டவரை சுவாசித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பிசாசின் குடியிலும் பிள்ளைசூழிய கட்டுகளிலும் பாவ சாபத்தில் இருந்தவரை கர்த்தர் விடுவித்து கர்த்தாவே. மரணத்தின் கூரை ஒடுக்கிற கர்த்தாவே. சங்கிலிகள் பெருக்கப்பட்டன கர்த்தாவே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டன கர்த்தாவே. வியாதிகள் குணமாக்கப்பட்டன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே. சுகத்தை பெற்றுக் கொள்வராக கர்த்தாவே. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. முடியாது என்ற காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே முடியும் ஆகட்டும் என்று ஆண்டவர் செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக அற்புதமாக நாம் ஒரு கலந்து கொள்வோம். ஹல்லேலூயா. Praise Jesus. Hallelujah. Oh, we praise you. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். Oh, we praise you. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Praise God. நாம் ஜெப நிலையோடு கூட நாம் இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கொண்டு செல்ல போகின்றோம். Hallelujah. Oh, we praise Jesus. நன்றி ஆண்டவரே. ஜெப நிலையிலே நாம் இந்த வேளையிலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்த கிறிஸ்து இயேசு தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காக பிரித்து சிந்தி நாம் அவரை நினைவு கூறும்படியாக கர்த்தர் இது நமக்கு செய்தார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்குண்டாகும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம்.
மகிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மனுஷன் மத்தியிலே வாசம் செய்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒப்புரவை உண்டாக்கும்படியாக தன்னை பலியாக கொடுத்தார். அவர் முடிவு பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினாலே கர்த்தராகிய தேவன் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார். இது நிமித்தம் எல்லா முழங்காலும் நடக்கும்படியாக எல்லா நாளும் இயேசுவை கர்த்தர் அறிக்கை செய்யும்படியாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. He is Lord. He is Lord. He is risen from the dead, and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. அவர் தம்முடைய சரீரத்தை நொறுக்கி தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி பாவ பரிகாரமாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். வேதம் சொல்லுறது, எனக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள்,
இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது. இதை பாடப்படும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்கு அருமையானவர்களே, நாம் பாவத்திலே மரிக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய பாவத்தை எல்லாம் தன்மையிலே ஏற்று தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணிகளால் கடாமப்பட, தலையிலே முன்முடி சூடப்பட, ரோம சேவகனால் வாரினால் அடிக்கப்பட சிலுவையிலே தொங்கினார். அவன் சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த நாளிலும் கூட அதன் அடையாளமாக இருக்கிற இந்த அப்பமும் இந்த ரசமும் கிறிஸ்துவின் நொறுக்கப்பட்ட சரீரத்தின் அடையாளமாக, அவருடைய திருமேனியிலிருந்து வடிந்த இரத்தத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஏன், எதற்காக? அவர் நம்பிக்கை கொண்ட அன்பின் நிமித்தமாக. நெஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தான் கொடுமை. நெஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தான் கொடுமை. ரத்தமும் நீரும் பாய்ந்து வருதே, ரத்தமும் நீரும் பாய்ந்து வருதே. ரட்சகரே நோக்கி பார், ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து தள்ளை போடே. என் இயேசு தன் சிலுவை சுமந்து